100 நாள் வேலை திட்டத்திற்கு ஆதார் இணைப்பு கட்டாயம் என்னும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்ட அட்டை பெற்றுள்ள 35 விழுக்காடு பேர் ஊதியம் பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தமிழகத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 2696 கோடியே 77 லட்சம் ரூபாய் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்காமல் மத்திய அரசு அலைக்கழித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியாக சிதைத்து வரும் பாஜக அரசு நடவடிக்கைகள் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். அசாமில் பேருந்து மீது ட்ரக் மோதிய விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். கோலகட் மாவட்டத்தில் கமர்பந்தா பகுதியில் திலிங்கா மந்திர் நோக்கி பேருந்து சென்று கொண்டிருந்தது. பலிஜான் பகுதியை பேருந்து அடைந்தபோது எதிரே வந்த ட்ரக் மீது அதிவேகத்தில் நேருக்கு நேர் மோதியது. இந்த கோர விபத்தில் 12 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 27 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து நிகழ்ந்ததும் உடனடியாக அங்கு திரண்ட உள்ளூர் மக்கள் பேருந்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். படுகாயமடைந்த அனைவரும் ஹோட்காட்டில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதன் காரணமாக அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்து குறித்து நேரில் ஆய்வு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பிரபல தனியார் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஹைதராபாத் உப்பல் பகுதியில் அமைந்துள்ள சிஎம்ஆர் என்ற வணிக வளாகத்தில் நேற்று இரவு 10:30 மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக வணிக வளாகத்தில் இருந்தவர்கள் வெளியேறினர். இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் கட்டடம் முழுவதும் தீயில் சேதமடைந்தது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வெகு நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் கரும்புகை வெளியேறியது. போக்குவரத்திலும் பாதிப்பு ஏற்பட்டது.